எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகேயன். உங்ககிட்ட விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆன ஏதாவது கேட்ஜெட்ஸ் இருக்கா? அது பிசியாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், டேப்லெட்டாக இருக்கலாம், இல்லை நோட்புக்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, உங்களுடைய கேட்ஜெட்ஸை ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆன கேட்ஜெட்ஸில் மோஸ்ட்லி ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக உங்களோட டேட்டாஸை திருடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படின்னா என்னோட டேட்டாஸை பாதுகாத்துக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குங்க. 10 சிம்பிளான வழி இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 1, எல்லா ஸ்டேஜ்லேயுமே உங்களுடைய கேட்ஜெட்ஸில் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைங்க. பாஸ்வேர்ட்னால் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கும். என் பேர் கார்த்திகேயன், ஸோ நான் சிம்பிளாக கார்த்திக் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாஸ்வேர்ட் போட்டேன் அப்படின்னா வந்து ஈஸியாக ஹேக்கர்ஸ் வந்து அதை ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்ஃபா நியூமரிக் ப்ளஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸோடு சேர்த்து எப்போவுமே பாஸ்வேர்ட் போட்டு வைங்க. ஒரே பாஸ்வேர்டை எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய ஒரு பாஸ்வேர்டை ஹேக் பண்ணிட்டா போதும், ஒட்டுமொத்த அக்கௌண்ட்டை ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். அதனால் உங்களுடைய விண்டோஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் போட்டு வைங்க. இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, எப்போவுமே வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸை உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ இல்லை உங்களுடைய கேட்ஜெட்ஸ்லேயோ ப்ளக் பண்ணி வைக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத நேரத்தில், நீங்கள் யூஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் ப்ளக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு கேம் வந்து நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அது உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணி முடிச்சோடனே அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அது பாட்டுக்கு கம்ப்யூட்டரில் தானே இருக்குது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்காதீங்க. எல்லா வகையிலையுமே வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு அது வந்து நல்லது கிடையாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் நான் பென்ட்ரைவ் சொல்கிறேன், ஆனால் பென்ட்ரைவ் மட்டும் கிடையாது. ஸோ பென்ட்ரைவாக இருக்கட்டும், இல்லாட்டினா ப்ளூடூத் டாங்கிளாக இருக்கட்டும், இது மாதிரி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிவைசஸாக இருந்தாலுமே வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணாத நேரத்தில் கண்டிப்பாக அதில் ப்ளக் பண்ணி வைக்காதீங்க. உடனே அதை ரிமூவ் பண்ணிடுங்க. நம்பர் 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களா, அப்போ கண்டிப்பாக விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் இன்ஸ்டால் பண்ண மறந்துடாதீங்க. எல்லா வகையிலையும் உங்களோட டேட்டா உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து வெளியே போயிட்டு நீங்கள் ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணும் போதுலேயும் தான் வந்து ஹேக்கர்ஸ் வந்து அந்த டேட்டாவை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் நீங்கள் VPN கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். பொதுவாக நம்ம VPN இன்ஸ்டால் பண்ணாமல் பண்ணும்போதில் தான் வந்து அந்த டேட்டாஸை வந்து ஹேக்கர்ஸால் திருட முடியும். ஸோ நீங்கள் VPN யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய அந்த டேட்டா ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து டோட்டலாக ஒரு என்கிரிப்டட் டனலில் தான் வந்து எல்லாமே அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும் போதில் வந்து ஹேக்கர்ஸால் அந்த என்கிரிப்டட் டனலுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக முடியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் உங்களுடைய டேட்டாஸை நீங்கள் செக்யூராக ஹேண்டில் பண்ணலாம். அதனால டெஃபினட்டாக VPN உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. சில ப்ரௌசர்ஸ் கூட VPN எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. அது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ என்ன VPN பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு சர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நானும் 1-2 VPN நெட்வொர்க்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 4வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண கேட்ஜெட்ஸில் வந்து ஃபேஷியல் ரெகக்னைஷனோ இல்லாட்டினா ஃபிங்கர் பிரிண்ட்டோ அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து ஒரே பாஸ்வேர்டை நம்ம ரிப்பீட் கூட பண்ணலாம், ஆனால் வந்து ஒரே ஃபிங்கர் பிரிண்ட்டையோ இல்லாட்டினா ஒரே ஃபேஷியல் ரெகக்னேஷனோ வந்து இன்னொருத்தவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக ரிப்பீட் பண்ணிட முடியாது. அதனால் வந்து எவ்வளோ தான் நீங்கள் பாஸ்வேர்ட் செக்யூர்டாக நீங்கள் உங்கள் கேட்ஜெட்ஸை வச்சுருந்தா கூட கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனோ இல்லாட்டினா ஃபேஷியல் ரெகக்னேஷன் ஆப்ஷனோ இருந்ததுன்னா டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்து நம்பர் 5, எப்போவுமே சஸ்பீஷியஸ் இமெயில்ஸ் வந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்க்காதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட இன்பாக்ஸில் வந்து நிறைய மெயில்ஸ் வரும். ஒரு சில மெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டே ரொம்ப காமெடியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மெயில்ஸில் சப்ஜெக்டே இருக்காது. இன்னொரு சில மெயில்ஸில் நீங்கள் உங்களை ஓப்பன் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு சில கண் கவர்ச்சியான சப்ஜெக்ட் வைப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள டிஸ்கிரிப்ஷனே இருக்காது, ஜஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட் மட்டும் இருக்கும். இந்த மாதிரியான இமெயில்ஸ் எல்லாமே சஸ்பீஷியஸ் இமெயில்ஸ். இது சஸ்பீஷியஸ் இமெயில்ஸாங்கிறது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மெயில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெயிலுக்கு டாப்பில் ரைட் கார்னரில் வந்து 3 புள்ளி இருக்கும் வெர்டிக்கலாக. ஸோ அந்த 3 புள்ளி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஷோ ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஷோ ஒரிஜினல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெயில் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஏன்னா ஹேக்கர்ஸ் வந்து ஒரு சில டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு அனுப்புகிற மெயிலை நீங்கள் எப்படி நம்பிடணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து அவங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அந்த ஷோ ஒரிஜினல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மெயில் எந்த அளவுக்கு ஆத்தென்டிக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரியான டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனோ இல்லாட்டினா உங்களுக்கு புரியாத மெயிலோ இருந்தது அப்படின்னா எந்த வகையிலையுமே அந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. அது எல்லாமே வந்து சஸ்பீஷியஸ் மெயில் தான். அந்த மெயில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கோடிங்குமே வந்து அவங்க எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து மோஸ்ட்லி சஸ்பீஷியஸ் இமெயில்ஸை என்றைக்குமே கிளிக் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்பர் 6 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் ஒரு ஏர்போர்ட்க்கோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இல்லாட்டினா ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஹோட்டல்ஸ்க்கோ நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க உங்களுக்கு பப்ளிக் இன்டர்நெட் அக்சஸ் கொடுப்பாங்க. உங்ககிட்ட விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஒரு கேட்ஜெட் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான பப்ளிக் இன்டர்நெட் அக்சஸை வந்து நீங்கள்
அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான பப்ளிக் இன்டர்நெட் ஆக்சஸில் தான் வந்து நிறைய டிவைசஸ் வந்து உள்ள வந்து புழக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வந்து நிறைய வகையில் உங்களுடைய கேட்ஜெட் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்பர் 7 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிசியில் ஃபயர்வால் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒரு சில அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு அன்ஆத்தரைஸ்டு சைட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் போதில் ஆப்வியஸாக ஃபயர்வால் இருக்கும் போதில் அது அங்கேயே பிளாக் பண்ணிடும். அதனால ஃபயர்வால் உங்களுடைய கேட்ஜெட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களாங்கிறத கண்டிப்பாக செக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து நம்பர் 8 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ண கேட்ஜெட்ஸில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்குதான்னு சொல்லி பாருங்க. அப்படி ஒருவேளை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஒரு சில வெர்ஷன்ஸில் இருக்கும், ஒரு சில வெர்ஷன்ஸில் இருக்காது. ஆனால் இருக்கிற வெர்ஷன்ஸில் டெஃபினட்டாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க. ஈவன் தான் நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே நீங்கள் போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயும் நீங்கள் உங்கள் மொபைலிருந்து மறுபடியும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் தான் உங்களால் வந்து அந்த கேட்ஜெட் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா வகையிலுமே வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து உங்கள் கேட்ஜெட்ஸில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்து நம்பர் 9 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போவுமே யூஸ்லெஸ் சாஃப்ட்வேரை உங்களோட சிஸ்டம்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சின்ன உதாரணத்துக்கு உங்ககிட்ட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, உங்களுடைய கேட்ஜெட்ஸில் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸை மட்டும் வச்சுருங்க. எப்போயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா ரொம்ப ரேராக தான் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவேன் ஒரு சில இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய அக்கௌண்ட் உங்களுக்கு ரெக்கவர் ஆயிரும். ஆனால் உங்களுடைய சிஸ்டமில் அது ஐடியில், அதாவது யூஸ் பண்ணாமல் சும்மா மட்டும் அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வச்சுருக்காதீங்க. அதனால் யூஸ் பண்ணாத சாஃப்ட்வேர்ஸை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அடுத்து லாஸ்ட் நம்பர் 10 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ரெஸ்ட்ரிக்டட் வெப்சைட்ஸை மட்டும் விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபயர்வால் போட்டிருக்கீங்க, அது போக VPN நெட்வொர்க் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப செக்யூராக வச்சிருக்கும் போதில் உங்களுக்கே ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ இந்த வெப்சைட்டை நம்மளால் விசிட் பண்ண முடியாது, இந்த வெப்சைட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் வெப்சைட், அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நிறையா நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்து விசிட் எனிவே அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது அது உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். ஆனால் அதையும் மீறி நான் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டனையும் சேர்த்து தான் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போதில் நீங்கள் மோஸ்ட்லி பரவாயில்ல நான் அதை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா ரெஸ்ட்ரிக்டட் வெப்சைட்னு சொல்லி அது உங்ககிட்ட வார்ன் பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அந்த வெப்சைட் மூலிமா ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தான் அது அர்த்தம். அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்காம நீங்கள் அந்த வெப்சைட்டை எப்படி நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ரெஸ்ட்ரிக்டட் வெப்சைட்ஸை விசிட் பண்ணாமல் இருக்கிறது ஹேக்கர்ஸை நம்ம பக்கத்தில் நெருங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் வே. இந்த 10 வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ண கேட்ஜெட்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு ஹேக்கர்ஸும் உங்கள் பக்கத்தில் வரதுக்கும் சான்சஸே கிடையாது. அதனால செக்யூரிட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களுடைய டேட்டாவை 100% பாதுகாப்பாக வச்சுக்கிறது உங்களுடைய கடமை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ண கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனல் நேம் வட பஜ்ஜி. இதை ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த 3லையுமே ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி.